அன்பானவருங்க. நீங்க அவரை ருசித்து பாருங்க. அவருடைய அன்புக்கு இணையானது உலகத்திலே இல்லைன்றது நீங்க தெரிந்து கொள்வீங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவன் எவனோ அவன் 1000 தலைமுறை மட்டும் அவனுக்கு நான் இரக்கம் செய்கிறவனாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றாருங்க. பாருங்க, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய பிள்ளையா வரக்கூடியவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறான்னு சொல்றாரு. பாருங்க, பாருங்க, தேவனுடைய அன்புக்கு இணையானது எதுவுமே இல்லைன்றது நம்ம தெரிந்து கொள்கிறோம் இந்த இடத்துல. பாருங்க, இந்த பூமியில நம்ம எல்லாமே நினைக்கிறோம், பூமியில ஆஸ்தி சேர்த்து வச்சுட்டேன், சொத்து சேர்த்து வச்சுட்டேன், எல்லாமே இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, அதெல்லாம் நிலையானதே கிடையாதுங்க. இந்த பூமியில நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து எதுவுமே நிலையானது இல்லை. நம்ம எல்லாம் இந்த ஒரு ஆஸ்திக்காக சொத்துக்காக தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இதை சேர்த்து வைக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும், பேர பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டில் எவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த இறக்கத்துக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் நினச்சி பார்த்துருப்பாங்களா, ஒரு 250 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. சுத்தமாக உரு தெரியாமல் அப்படியே கறி கட்ட மாதிரி உடம்பு எரிஞ்சு போய் சாம்பலாய் போய் தாங்க அவங்க வந்திருக்காங்க. அப்போ அவங்க அந்த ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி நினச்சி பார்த்துருப்பாங்களா? நம்ம போய் லண்டனில் போய் அந்த பாருங்கள், ஒரு ஃபேமிலி, நான் சொல்கிறது குறிப்பிட்ட ஒரு ஃபேமிலி மட்டும் சொல்கிறேன். ஒரு அப்பா அம்மா 3 குழந்தைங்க, ஒரு பெண் குழந்தை 2 ஆம்பளை பசங்க நினைக்கிறேன். அந்த குழந்தைங்க எல்லாருமே லண்டனில் போய் அவர் ஒரு டாக்டர், அவர் நம்ம போய் செட்டில் ஆகணும்னு நினச்சி அவங்க போகிறாங்க சந்தோஷமா. அந்த ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றது தெரியல. ஆனால் ஒரு நேரத்தில் அந்த ஃப்ளைட் எரியுது, எரிஞ்ச உடனே அவங்க உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. பாருங்க, எவ்வளோ பணம் இருந்தாலும் தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியாத ஒரு நிலைமை பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட உலகத்தில் தாங்க நாம் வாழ்ந்து வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் நம்முடைய தேவனால் கைவேலை செய்யப்பட்ட நிச்சயமான வீடு பரலோகத்தில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றாரு. இதை யார் சொல்றாரு? பவுல் சொல்றாரு. பாருங்க, இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க, எல்லாமே அழிந்து போகக்கூடியது மாயான ஒரு உலகம். அந்த உலகம், இந்த உலகத்துக்காக தான் நம்ம சண்டை போடுறோம். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்காக தான் இவ்வளவு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா இதை நம்ம ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கணும்னா நம்ம வாழ்க்கை சமாதானமா சந்தோஷமா நிம்மதியா இருக்குங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், இன்னைக்கு அவர் ஆண்டவர் என்னுடைய பிள்ளைங்களை பத்தி நான் சொல்றேன்னு சொல்லி, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை பார்த்தவர்கள் தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்களானால் நான் பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்களை கண்டு அவருடைய பாவங்களை மன்னித்து அவர் தேசத்தை நான் சேமமாக்குவேன்னு சொல்றாருங்க. பாருங்க, ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இதை ஆண்டவர் நம்ம மேல அன்பு வச்சிருக்காரு. அவரை யாரெல்லாம் நம்பி வந்திருக்கிறாங்களோ அவரை ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் அன்பா சொல்றாருங்க. கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விட, அவர் உன்னை ஆதரிப்பார். நீங்க இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தாரா நீங்க இல்லாம, உலகத்தாரா நீங்க இருந்து பொண்ணையும் பொருளையும் சேர்த்து வச்சு கடைசியில பாத்தீங்கன்னா எதையுமே நீங்க எடுத்து கொண்டு போக போறது இல்லை. இந்துக்கள் முறைப்படி சொல்லணும்னா அருணாச்சலம் கூட அறுத்து போட்டுருக்காங்க, அறுத்து போட்டுதான் துணியில இறக்குறாங்க இல்லைங்களா? கிறிஸ்தவ முறைப்படி பாத்தீங்கன்னா உடல்ல எதுவுமே கிடையாது, சவப்பெட்டியில வச்சிடறாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, போகும்போது நம்ம என்ன கொண்டு போறோம்? ஒண்ணுமே இல்லை, நிலையே இல்லை. ஆனா பொல்லாங்கு, கொச்சரிப்பு, பொறாமை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, பணத்தை தேடி ஓடிட்டு இருக்கோம் வாழ்நாள் ஃபுல்லா. தேவைதான், பணம் தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா எல்லாமே ஒரு லிமிட்டா இருக்கும் போது நம்ம வாழ்க்கை நிம்மதி, சமாதானம், சந்தோஷமா இருக்குங்க.